சண்டிகாவிலிருந்து ஐயா விவேகானந்தர் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார்கள். கத்திரிக்கை மைனாக இந்த நாளின் அதிகாலையில் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்திலே அவரை போற்றி புகழவும் பாடி மகிமைப்படுத்தவும் அவருடைய ஜீவ வார்த்தையை தியானிக்கவும் கத்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக கத்தரை துதிக்கிறேன். இதற்கு பரிசுத்த சேனை அதிகாரிகள், தலைவர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். சண்டிகார் இம்மானுவேல் திருச்சபையின் அனைவருடைய நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு உரித்தாவதாக. இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 36 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்கள். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு இயேசுவுக்காக சிறை தண்டனையின் போது ஆத்ம ஆதாயம். இயேசுவுக்காக சிறை தண்டனையின் போது ஆத்ம ஆதாயம். ஜெபிப்போம். அன்பின் தோற்றமே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வசனங்களை எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பயிற்சி செய்து உண்மை மையப்படுத்த ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவரே நிறங்களை தயார் செய்தரலாம். பரிசுத்த ஆவியானவரே நிறங்களுக்கு போதித்தரலாம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பத்திரிகை மையம் உண்டாதாக இந்த வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிற பிரகாரம் ஆதி திருச்சபையிலே முதல் நூற்றாண்டிலே பரிசுத்த பவுல், சீலா என்கிற அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த அவர்கள் மக்கேதோனியா தேசத்தில் இருக்கிற பிலிப்பி என்ற பட்டணத்தில் அவர்கள் செய்த அவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியை நாம் இந்த பகுதியில பார்க்கலாம். அந்த நாட்களிலே அவர்கள் அந்த பட்டணத்திலே சில நாட்கள் தங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தின் அருகாமையிலே ஒரு ஆறு பாய்கின்றது, ஒரு நதி பாய்கின்றது. அதன் கரையிலே அவர்கள் சென்று ஜபிப்பது, தேவனை ஆராதிப்பது உண்டு. அப்பொழுது அநேக மக்கள் அங்கு கூடி வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து தேவனை ஆராதித்தார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதிலே லீதியாள் என்று சொல்லப்படக்கூடிய இரத்தாம்பரம் வியாபாரம் செய்கின்ற, பிசினஸ் பண்ணுகிற ஒரு அம்மையாரும் அந்த ஜெப கூட்டத்திலே பங்கு கொண்டாங்க. இவர்கள் அந்த நதிக்கரையிலே சென்று தேவனை ஆராதித்து வருவது தினமும் அதிகமாக செய்வது ஒரு வழக்கமாக இருந்தது. இதோடு சேர்ந்து அந்த பட்டணத்தில் உள்ள குறி சொல்லுகிற ஆவியுடைய தன்னுடைய எஜமான்களுக்கு நல்ல வருமானத்தை கொண்டு வந்த ஒரு மகளும் இந்த ஜெப கூட்டத்திலே பங்கு கொண்டாள். அப்பொழுது தினமும் இவர்கள் ஜெபித்து விட்டு திரும்பி வரும்போது இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் நற்செய்தியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று அவள் சத்தமாக கூறிக்கொண்டு வந்தாள். ஒரு நாள் இந்த பவுலப்போஸ்தலன் திரும்பி பார்த்து அந்த அசுத்த ஆவியை அந்த மகளை விட்டு உடனடியாக அகன்று போகும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளை கொடுத்தார். உடனடியாக அந்த அசுத்த ஆவி, குறி சொல்லுகிற ஆவி அந்த மகளை விட்டு அகன்று போய்விட்டது. அந்த மகள் சுகமடைந்தாள். இது நிமித்தமாக அவளை அந்த குறி சொல்லுகிற வேலைக்காக பயன்படுத்தி வந்த எஜமான்களுக்கு அதிக நஷ்டம் உண்டாயிற்று.
ஆகவே அந்த எஜமான்கள் அந்த பட்டணத்தில் உள்ளவர்களிடம் வழக்கு பதிவு செய்து மற்றும் அந்த சந்தை வழியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இந்த பவுலையும் இந்த சீலாவையும் இழுத்து கொண்டு எந்த ஒரு மரியாதையும் இல்லாதபடி அவர்களை அவமதித்து அவர்களை மனிதாபிமான எந்த ஒரு மரியாதையும் இல்லாதபடி அவர்களை அவமதித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். மற்றும் அந்த அதிகாரிகள் அவர்களுடைய துணிகளை, ஆடைகளை கிழித்து போடும்படியாக சொல்லி அவர்களை அடிக்கும்படியாகவும் உத்தரவு கொடுத்தார்கள். விதமாக அப்போஸ்தலர்களாகிய பவுலும் சீலாவும் அவமதிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள். அதன் பின்பு அவர்களை அந்த அங்குள்ள சிறைச்சாலையிலே அடைக்கும்படியாக உத்தரவு கொடுத்து அந்த சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அந்த இரவு நடு சாமத்திற்கு பிற்பாடு இந்த பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதித்தார்கள். அப்பொழுது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு உடனடியாக அந்த சிறைச்சாலைக்காரன் முத்திரை தெரிந்து சிறைச்சாலையில் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டின்றவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை தன்னுடைய உரையிலிருந்து உருவி தன்னை கொலை செய்து கொள்ள ஆயத்தமானான். அப்பொழுது பவுல் மீண்டும் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்யாது, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவனும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனுடையவர்கள் அனைவரும், வீட்டார் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆண்டவரை சேர்மா ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அந்த ஜெயில் அதிகாரி இந்த பவுலையும் சீலாவையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு போதனை கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக்கி மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். அதன் பிற்பாடு இந்த பவுலையும் சீலாவையும் அந்த சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த இடத்திலே கொண்டு சென்று அவர்களை அடைத்து வைத்தார்கள். பொழுது விடிந்த போது அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று அவர்களை சிறையில் வைத்த அதிகாரிகள் சட்டம் போட்டார்கள். அது நிமித்தமாக போர் வீரர்கள் இந்த பவுலிடமும் சீலா அப்போஸ்தலரிடமும் சென்று விதமாக நீங்கள் சிறையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் சென்று விடலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது நடந்த அந்த சம்பவத்தை தான் நாம் இந்த வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தையை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த காரியம் சம்பவிக்கலாம். இப்பொழுதும் நம்முடைய தேசத்திலே கூட இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலேயும் பவுல் அப்போஸ்தலன், சீலா அப்போஸ்தலன் அவர்களுடைய காலங்களிலும் இந்த விதமான நிந்தை, வேதனை, துக்கம், அவமானம், சிறைவாசம் நேர்ந்தது.
அவர்கள் தப்பு பழியை போட்டு அவர்களை சிறையில் அடைக்கிற ஒரு உபத்திரவம் அந்த நாட்களிலும் இருந்தது, இந்த நாட்களிலும் இருந்து வருகிறது. இதற்காக அந்த விசுவாசிகள் அந்த அப்போஸ்தலர் பவுலும் அப்போஸ்தலர் சீலாவும் வேதனைப்படவில்லை. கர்த்தரை துதித்துக் கொண்டு தேவனை துதித்து பாடினார்கள், தேவனுக்காக வாழ்ந்து வந்தார்கள். அது நிமித்தமாக அந்த சிறைச்சாலை தலைவனுடைய வீட்டார், அவனுக்கு அறிமுகமானவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆண்டவர் லட்சியமாக ஏற்றுக்கொள்ள தேவன் வாய்ப்பளித்தார். அங்கு பிலிப்பி பட்டணத்திலே கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தர் இந்த தேவனுடைய மக்களை பயன்படுத்தினார். அதிகமாக இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டும் நம்மை பயன்படுத்துகிற இடங்களிலே ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த பவுல் அப்போஸ்தலனும் அந்த சீலா அப்போஸ்தலனும் அவர்கள் ரோம் அரசாங்கத்தின் அதிகாரிகள், ரோம் அரசாங்கத்தின் உரிமை பெற்றுள்ள அதிகார பத்திரமுடைய அரசாங்கத்தின் குடிமகன்கள், அதாவது சிட்டிசன்கள், ரோமை குடிமகன்கள். ஆகவே அவர்களை இந்த எந்த அதிகாரியும் அவர்களை அவமானமாக நடத்தக்கூடாது, அவருடைய வஸ்திரங்களை கிழிக்கக்கூடாது, அவர்களை அடிக்கக்கூடாது, அவர்கள் அடித்து துன்புறுத்தக்கூடாது. ஏனென்றால் அது அந்த ரோம் அதிகாரத்திற்கு, அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்களுடைய சுதந்திரம், விடுதலை, அது ஒரு சுயாதீனம், அவருடைய சொந்த, அது ஒரு உரிமை. ஆகவே எல்லா மக்களுக்கும் முன்பாகவும் இந்த பவுல் அப்போஸ்தலனும் சீலா அப்போஸ்தலனும் அவமானப்படுத்தப்பட்டார்கள், ஏளனப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த பவுல் அப்போஸ்தலன் தனக்கு அந்த கட்டளையை கொண்டு வந்த போர் வீரர்களிடம் சொல்லுகின்றார். 37ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். இதுமாக அந்த அதிகாரிகள், எந்த அதிகாரிகள் சிறைச்சாலை தலைவனுக்கு அதிகாரம் கொடுத்து இந்த பவுல் அப்போஸ்தலனையும் சீலா அப்போஸ்தலனையும் சிறையில் அடைக்க பண்ணினார்களோ, அந்த தலைவர்களே, அந்த அதிகாரிகளே வந்து இந்த பவுல் அப்போஸ்தலனிடம் சீலா அப்போஸ்தலனிடம் பேசி அவர்களை விடுதலை செய்யும்படியாக பவுல் அந்த போர் வீரர்களிடம் கூறினார். ஆகவே அந்த போர் வீரர்கள் அந்த தலைவர்களிடம் கொண்டு செய்தியை சொன்னார்கள். ஆகவே அவர்கள் பயந்து, இவர்கள் ரோமியர்கள் என்று அறிந்ததும் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயந்து அவர்களே வந்தார்கள். அதைத்தான் இந்த 38ஆம் வசனத்திலே 39ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். சேவகர் இந்த வார்த்தையை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியா இருப்பினும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கு அதனிமித்தமாக இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக இந்த பவுல் அப்போஸ்தலனும் சீலா அப்போஸ்தலனும் நிந்தையும் வேதனையும் அவமானமும் சிறைவாசமும் காயங்களும் அடைய வேண்டியது இருந்தது. இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த சூழ்நிலையையும் பயன்படுத்தி இந்த தன்னுடைய ஊழியக்காரர்களை, தன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்தி அங்கு ஆத்ம ஆதாயத்திற்காகவும் சபை ஸ்தாபிக்கப்படுகிறதற்காகவும் இவர்களை பயன்படுத்துகிறார்கள். விதமாக நம்மையும் கர்த்தர் பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார்.
ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது ஏற்படுகிற நிந்தையோ, காரணமில்லாத அவமானமோ, சிறைவாசமோ, வேறு எந்த விதமான சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுமா இருப்பினும் நான் அதற்காக தயங்காதபடி நான் கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு அர்ப்பணித்து அவருடைய கருத்திலே நாம் பயனுள்ளவர்களாக இருப்போமானால் நாம் கர்த்தருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும், சபைகளை ஸ்தாபிக்க முடியும், ஏன்னா நிமித்தமாக கர்த்தருக்கு மகிமையும் புகழ்ச்சியையும் கொடுக்க முடியும். ஆகவே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் மகிமைக்காக ஆத்ம ஆதாயத்துக்காக பயன்படுத்துவாராக. இந்த வசனங்கள் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி எக்காரணம் என்றும் நாம அமைதியாக இருக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க நம்மை உற்சாகப்படுத்தட்டும். கர்த்தர் அவங்க அனைவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் உழைப்பு பிரயாசங்களையும் உங்களுடைய சபைகளையும் உங்களுடைய தொழில்களையும் கடமைகளையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா தொழிலையும் கனவு மகிமையும் கர்த்தருக்கு குறிப்பாவதாக இப்போது நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சுருக்க தியானத்திற்கு வாய்ப்பளித்த இந்த பரிசுத்த சேனை தலைவர்கள் மற்றும் எல்லா ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்கள் அனைவருக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகிற நிந்தை, அவமானம், துக்கம், சிறைவாசம், காயங்கள் மற்றும் எத்தனையோ விதமான வேதனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக நாங்கள் சகிக்க வேண்டியதிருந்தாலும் அவைகளுக்காக நாங்கள் தயங்காதபடிக்கு நாங்கள் பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் துதித்தலோடும் அவைகளை சகித்து பாடுகளை சகித்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய சபைகளை ஸ்தாபிக்க இந்த கருத்திலே நாங்கள் பயனுள்ளவர்களாக காணப்பட ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை சபையோரை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கடமைகளை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, மேற்படிப்புகள், வேலை வாய்ப்புகள், அவருடைய திருமண காரியங்கள், அவருடைய குடும்பங்களிலே புத்திர பாக்கியங்களை தாரும். ஆண்டவரே, அவருடைய ஆசீர்வதித்து உயர்த்தும். குடும்பங்களிலே பெரிய சமாதானம் சந்தோஷம் கூடும். வயதானவர்களை ஆண்டவரே வீட்டியர்களும் தைரியப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சரீரத்திலே பலவீனமாகவும் வலி வேதனை நோய்களோடு கஷ்டப்படுகிற மக்களுக்கு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் பல பகுதிகளிலே இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை ஆசீர்வதியும். இந்த தேசத்திலே மாத்திரமல்ல, உலக தேசங்களிலேயே ஆண்டவரே இந்த ஊழியங்கள் பரவி இந்த நாமும் மையப்பட வல்ல கிரியை செய்யும். ஒரிசா தேவாலயம் ஆண்டவரே நிறைவு பெற்று அங்கே தேவாராதனை நடைபெற ஆண்டவரே வல்ல கிரியை செய்யும். நார்த் ஈஸ்ட் ஊழியங்களை ஆசீர்வதியும். புதிய கனம் மட்டுமே நேரிட்டுக் கொள்ளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.